ஹலோ கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளரிக்கல் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நமக்கு தேவையான ரொம்பவே இம்பார்ட்டண்டான டீட்டெயில் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற எக்ஸாமில் இருக்கிற மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 336 வேகன்சி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு 4 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/12/2024 to 7/1/2025. ஜனவரி 7ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 20 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/4/1996, 1/4/2004. இதுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அடுத்து ரொம்பவே முக்கியமான கேள்வி, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழவே ஒரு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. No minimum qualifying marks are prescribed for individual test or for aggregate score. Section-wise marks will not be maintained. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, செக்ஷனல் கட் ஆஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரிக்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி சென்டென்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் 2 எக்ஸாமுக்குமே நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை. அடுத்து ரொம்பவே முக்கியமானது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். நிறைய பேர் அப்லோட் பண்ணும்போது ஐபிபிஎஸோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனே அப்லோட் பண்ணிவிட்டு நான் தப்பாக அப்லோட் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இதில் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ பார்த்து அப்ளை பண்ணும்போதே இதை எழுதிக்கோங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தோன்னா 2022 வேகன்சி 355 இருந்திருக்கு. அப்போ ப்ரிலிமினரியில் 62.5 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 2023 171 வேகன்சி இருந்திருக்கு. அதுக்கு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 65.5. வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு ப்ரிலிமினரி கட் ஆஃபில் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. ஒரு 3 மார்க் தான் வந்திருக்கு. 2022 மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து ஓபிசிக்கு 75.5 வச்சுருக்காங்க, ஜென்ரலுக்கு 78 வச்சுருக்காங்க. 2023 ஓபிசிக்கு 82.5, ஜென்ரலுக்கு 84.25. ப்ரிலிமினரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் ஒரே கட் ஆஃப் தான் சேமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது நம்மளோட தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் மட்டும்தான். நீங்கள் பிகினராக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃபில் இருக்க ஸ்கோர் எடுத்தாலே போதும், இதுவே நல்ல ஸ்கோர் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட் பண்ணி படிக்காதீங்க. கட் ஆஃப் அப்படின்றது வேக்கன்சி ப்ளஸ் எக்ஸாமோடைய பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு. இப்போ ஈஸியாகவும் இருக்கலாம், எக்ஸாம் கஷ்டமாகவும் இருக்கலாம். எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் இன்னும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் கஷ்டமாக இருந்தால் கட் ஆஃப் இன்னும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் நினச்சி நீங்கள் படிக்காதீங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது பர்சன்டைலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட பர்சன்டைல் மார்க் டெஸ்ட்டில் நல்லா இருந்தாலே நீங்கள் கட் ஆஃப் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் சம்மந்தமாக வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.